Good morning students. Today we are going to see the example problem number 11. So this is the last example problem under one variable and one linear equation. See, Devishi has a total of rupees 590 as currency notes in the denomination of rupees 50, rupees 40 and rupees 10. The ratio of the number of rupees 50 notes and rupees 20 notes is 3:5. If she has a total of 25 notes, how many notes of each denomination she has? So you already know what is the meaning for denomination. Denomination means what? In the bank challan you see the 50 rupees evlo, 20 rupees evlo, 2000 rupees evlo, 500 rupees evlo சொல்லிட்டு அந்த காலம் இருக்கு. அதான் வந்துட்டு denomination. So in the question now you see Devishi has a total of rupees 590 as currency notes. So Devishi அப்படிங்கறவங்க கிட்ட எவ்வளவு rupees இருக்காமா 590 rupees வந்துட்டு இருக்கு. சரியா? denomination 50 rupees note வச்சிருக்காங்க, 20 rupees note வச்சிருக்காங்க, அதுக்கு அப்புறம் 10 rupees note. சரியா? ஆனா 50 rupeesல எவ்வளவு notes இருக்கு, 20 rupeesல எவ்வளவு, 10 rupeesல எவ்வளவு note இருக்கு நமக்கு தெரியாது. பட் இந்த 3 rupees currency notes வச்சிருக்காங்க. இதோட total amount வந்து எவ்வளவுனா 590. Next பாருங்க, next line, the ratio of the number of rupees 50 notes and rupees 20 notes is 3:5. சரியா? next என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த rupees 50 rupees 20 rupees ஓட ரேஷியோ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 3:5. அதாவது 50 rupees நோட்ல எவ்வளவு கரன்சி இருக்கு, 20 rupees நோட்ல எவ்வளவு கரன்சி இருக்கு அப்படிங்கிற அந்த ரெண்டுக்கும் ரேஷியோ வந்து என்னது 3:5. if she has a total of 25 notes, மொத்தமா உங்கள்ட்ட எத்தனை நோட் இருக்கு அப்படினா 25 notes இருக்கு. சரியா? அமௌண்ட் தான் 590. 20 notes டோட்டல் கவுண்ட் எவ்வளவு வச்சிருக்காங்க, அந்த கரன்சிஸ் 25 நோட் வந்துட்டு வச்சிருக்காங்க. அப்போ क्वेश्चन என்னன்னா how many notes of each denomination she has. அப்போ 50 rupeesல எவ்வளவு வச்சிருப்பாங்க, 20 rupeesல எவ்வளவு வச்சிருப்பாங்க, 10 rupeesல எவ்வளவு அமௌண்ட் டோட்டல் வச்சிருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? once again you read the question. Devishi அப்படிங்கறவங்கள்ட்ட 590 rupees இருக்கு. மொத்தமா அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க 590 rupees வச்சிருக்காங்க. அதுல எல்லாமே வந்துட்டு 50 rupees நோட், 20 rupees நோட், 10 rupees நோட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து 50 rupees நோட்டும் 20 rupees நோட்டோட ரேஷியோ வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க 3:5. சரியா? அப்போ 50 rupees நோட்டோட நம்பரையும் 20 rupees நோட்டோட நம்பரையும் வந்துட்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க 3:5. டோட்டல் நோட் மொத்தமா எத்தனை நோட் வச்சிருக்காங்கன்னா 25 நோட் வச்சிருக்காங்க. சோ அப்ப 50 rupees நோட் எவ்வளோ, 20 rupees நோட் எவ்வளோ, 10 rupees நோட் எவ்வளோ அப்படினு சொல்லிட்டு we have to find. So here you see, here it is given the ratio 3:5. So let us consider that as 3x and 5x. ஓகேவா? சோ அந்த கொடுத்திருக்க ரேஷியோ வந்துட்டு you have to consider this as 3x and 5x. So what is the total number of notes? Note வந்துட்டு எவ்வளவு இருக்கு, currency notes 25. So total is equal to total notes is equal to 25. சரியா? இந்த 25 அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும், இந்த 3x plus 5x ஆட், அதுக்கு அப்புறம் இது கூட வந்துட்டு என்னது some values இருக்கு, அதை ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 25 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ இன்னொரு என்ன நமக்கு தெரியாது, நம்ம வந்துட்டு இந்த ரேஷியோ we have written this from the ratio 3:5. இந்த 3:5 அப்படிங்கிற அந்த ரேஷியோல இருந்து நம்ம 3x 5x ன்னு எடுத்துக்கிறோம். சோ 3x plus 5x இன்னொரு அமௌண்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. சோ நமக்கு அது வேணும், என்ன பண்ணலாம், இந்த 25ல இருந்து we can subtract 3x plus 5x. So 25 minus 3x plus 5x is how much, 8x. Have you understand? So total number of currency வந்துட்டு 25ல இருந்து இந்த 8x நமக்கு subtract பண்ணோம்னா மிச்ச வேல்யூ வந்துட்டு என்னது 10 rupees நோட் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நமக்கு கிடைச்சிரும். Next you see the amount she has. இப்போ எவ்வளவு amount இருக்கு அப்படினா how much amount, what is the total amount given, 590. So from 50 rupees notes, from 50 rupees notes la எவ்வளவு இருக்கு, so it is given that the ratio is 3x. So 3x into 50. So 3x into 50 is how much, 150x. Okay, next is from 20 rupees note. So 20
note வந்துட்டு rupees 20 notes வந்துட்டு எவ்வளவு இருக்கு? So it is given as 5x. So 5x into 20. So it is how much? Rupees 100x. Next, from 10 rupees notes. So rupees 10 notes வந்துட்டு எவ்வளவு இருக்கு? Rupees 10 notes வந்து நமக்கு find out பண்ணி வெச்சிருக்கோம். என்னது? 25 minus 8x. So 25 minus 8x into 10. So you have to multiply the 10 with 25 minus 8x. If you multiply means what will you get? 250 minus 80x. So இதான் வந்து the count. So from 50 rupees we get rupees 50x and from 20 rupees note la rupees 100x இருக்கும் and from 10 rupees note la 250x வந்துட்டு இருக்கும். Now it is given the total amount as how much? So total amount is equal to rupees 590. So இந்த 590 அப்படிங்கிறது இது எல்லாமே ஆட் பண்ணி வந்திருக்க அமௌண்ட்டா இருக்குமா? So you have to add this amounts, that means 150x and 100x and 250 minus 8x. இந்த மூணு அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். So if you add means what you will get? 150x plus 100x plus இது எவ்வளவு? 250 minus 80x. So the total amount is 590. இதெல்லாமே சேர்ந்து total amount தான் என்னது? 590. So see here 150x plus 100x plus you remove the brackets. 250 minus 8x is equal to 590. Sorry, 80x is equal to 590. So now x எல்லாம் ஒண்ணா வச்சிரலாமா? So 150x plus 100x minus 80x which is equal to 590. See here it is plus 250. Plus 250 ங்கிறது ஒரு constant. Now you move this 250 to your right hand side. So here it is plus means when it goes to the right hand side it becomes negative. So minus 250. So now you see here it is positive. So you can add these two values. So ரெண்டு add பண்ணும்போது what you will get? 250x minus 80x which is equal to, now you subtract 590 and 250. So 590 யும் 250 யும் subtract பண்ணா what you will get? 043 340. So you will get 340. So you keep 340 as it is. Now you have to subtract 80 from 250. So subtract பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 250 minus 80. So 071. So 170. So 170x is equal to how much? 170x is equal to 340. Now you have to find the x value. So x is equal to 340. Here it is multiplication. When it is moved to the right hand side it becomes division. 170. So x value is equal to 2. So finally we have found the x value as 2. So இப்போ இந்த x எடுத்துட்டு போய் ஒவ்வொன்றையும் substitute பண்ணனும். So see here for 50 rupees notes நம்ம என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம்? 3x. So 3 into 2 that is equal to 6. Then for 20 rupees note என்ன கொடுத்திருந்தாங்க ratio? 2x. 2x எடுத்துட்டோமா? So 20 rupees note வந்து 5x அந்த ratio படி. So 5 into 2 equal to 10. Next for 10 rupees note நமக்கு என்ன கிடைச்சிருந்தோம்? See 25 minus 8x. So 25 minus 8x which is equal to 25 minus 8 into x value is 2. So 8 2s are 16. So 25 minus 16 equal to 8. So have you understand? So this is the அப்ப 50 rupees note ல வந்துட்டு 6 இருக்கு and then 20 rupees note ல 10 இருக்கு 10 rupees note ல 8 இருக்கு. Have you understand this? So once again சொல்றேன் திருப்பி பார்த்துக்கோங்க. Devishi has a total of rupees 590 as currency notes in the denomination of rupees 50, rupees 20 and rupees 10. The ratio of the number of rupees 50 notes and rupees 20 notes is 3:5. If she has a total of 25 notes, how many notes of each denomination she has?
ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேவிஷி அப்படிங்கிறவங்கள்ட்ட 590 rupees வந்துட்டு இருக்குது. எந்தெந்த அமௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா 50 rupeesல இருக்குது, 20 rupees நோட் வச்சுருக்காங்க, 10 rupees நோட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டோட்டல் கவுண்ட் வந்துட்டு எவ்வளோன்னு தெரியாது. 50 எவ்வளோ வச்சுருக்காங்க, 20 எவ்வளோ வச்சுருக்காங்க, 10 rupees நோட் எவ்வளோ வச்சுருக்காங்க நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் 50 rupees நோட்டு 20 rupees நோட்டுக்கு ரேஷியோ 3:5 கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி எழுதலாம், 3x 5x கன்சிடர் பண்ணிக்கலாம். டோட்டல் நோட்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25. ஸோ 3x + 5x = 25. 10 rupees நமக்கு தெரியாது. அப்போ இதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணும்போது எனக்கு 10 rupeesோட வேல்யூ கிடைச்சுமா. அப்போ 25 - 3x + 5x. ஸோ 3x + 5x is 8x. இப்போ அமௌண்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 3x அப்படின்னா இந்த 3x அப்படிங்கிறது எதோடது, 50 rupeesோடது. அப்போ 3x × 50, ஸோ 150x. அதே மாதிரி 5x அப்படிங்கிறது 20 rupees நோட்டோடது. ஸோ 5x × 20 100x. அதே மாதிரி 10 rupees நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், 25 - 8x. ஸோ 25 - 8x × 10. ஸோ 250 - 80x. ஸோ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்பொழுது டோட்டல் அமௌண்ட் 590. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா you get x value as 2. ஸோ இந்த x value எடுத்துகிட்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா 50 rupees நோட்டை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் 3x. ஸோ 3 × 2 = 6. அதே மாதிரி 20 rupees நோட்டை 5x எடுத்திருக்கோம். ஸோ 5 × x value 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 10. அதே மாதிரி 10 rupees நோட் வந்துட்டு 25 - 8x. ஸோ 25 - 8 × 2, x value is 2. 8 2s are 16. ஸோ 25 - 16 is how much? You get 25 - 16 value வந்துட்டு என்னது? You get 9. Have you understand? So 50 rupees நோட்ல 6 இருக்கும், 20 rupees நோட்ல 10 இருக்கும், 10 rupees நோட்ல 9 இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. இந்த 10, 6, 10 and 9. If you add these three values, you will get 25. அப்போ நமக்கு வந்துருச்சா 25 நோட்ஸ் இருக்கிறது. ஸோ 20 rupees 50 rupeesல 6 வச்சுருப்பாங்க, 6 நோட்ஸ் இருக்கும். 20 rupeesல வந்துட்டு 10 இருக்கும், and then 10 rupeesல வந்துட்டு 9 இருக்கும். இதை டோட்டலாக ஆட் பண்ணும்போது 25 நோட்ஸ் வந்துட்டு டோட்டல் கவுண்ட் வந்துட்டு வந்துடும். Have you understand? So if you have any doubt regarding this, ask me through WhatsApp. I will give the class note and the homework through the WhatsApp. Thank you.